டேஸ்டான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு 1/2 ஸ்பூன் சால்ட்டு 2 கப்பு பாஸ்தா சேர்த்திக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிச்செடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு வடச்சட்டியில் 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்திட்டு 4 பல்லு பூண்டு பொடியை சாப் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்தி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு குடமிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அது பச்சை பட்டாணி குரோசன் பட்டாணி இதையும் சேர்த்து பட்டர்லேயே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம உள்ளே சேர்த்தி அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இது தனியாக ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வடச்சட்டியில் 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்திட்டு 2 ஸ்பூன் மைதா சேர்த்திக்கலாம். மைதா சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கருகிடக்கூடாது. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 கப்பு பாஸ்தாவுக்கு 400 மில்லி பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பாலும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு சீஸ் லேஸ் சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா பரவாயில்ல. இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லேஸ் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீஸ் சேர்த்தனோம்னா நல்லா க்ரீமியாக இருக்கும், அதனால தான். இப்போ நம்ம வதக்கி வச்ச குடமிளகாயும் பச்சை பட்டாணியும் உள்ளே சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வேக வச்சு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்க பாஸ்தாவை உள்ளே சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு 1/4 ஸ்பூன் ஆரிகானோ சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த டைமில் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு லோலேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒயிட் சாஸ் பாஸ்தா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.